டைப்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. சோ வந்து இதுவும் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க ஏன்? ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பண்ணும்போது இதே கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன். ஆமாம் ஆமாம். என்னென்னா இப்போ நம்ம அதான் அதே பதில் தான், கொஸ்டின் அதே தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக நம்ம டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஷூட் போக 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 நம்ம நிறைய நல்ல டைட்டில்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னடா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் டைட்டில் போக போக அந்த நம்ம ஷூட் உள்ள போகும்போது நல்ல டைட்டில்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு அப்டேட்டாக கொடுப்போம். இல்லை அது பிரச்சனைக்கு நாங்கள் காரணம் இல்லை இல்லையா? இல்ல அதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ வந்து வெச்ச டைட்டிலே வைக்கறாங்க. இப்போ ரஜினி படம் கூட கூலிங் பண்றாங்க. அது முன்னாடி சரத்குமார் பண்ணிட்டாரு. சோ அந்த பிரச்சனை வருதுல, அதுக்காக கேக்குறேன். அதுல பிரச்சனை வரல எனக்கு தெரிஞ்சு. இதான் அந்த கம்பேரிசன் அந்த சொல்றோம் இல்லையா, இப்போ நம்ம அஃபிஷியலா அது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை யார் காரணம்? அந்த பிரச்சனை காரணமான ஆட்கள் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். நாங்கள் பிளைண்டாக போய் டைட்டில் வச்சோம்னா பரவாயில்ல. நான் கில்டுலையும் ப்ரொடியூசர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் டைட்டில் வைக்கிறோம். ஒரு 4-5 டைட்டில் கொடுக்குறோம். அந்த டைட்டிலில் இந்த டைட்டில் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அதுலேயும் சொல்லிட்டோம், 13th ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பிளான் பண்ணோம், 7th ஃப்ளோர் அமைஞ்சது, இது மாதிரி நடந்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது. இந்த வருஷம் வந்து நல்ல இதுவாக இருக்குது. அப்புறம் பெருசு நல்ல பெருசா அமைச்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது அமைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு நல்ல ஒரு பேங்க்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் 2 படமே ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ கண்டிப்பா அதோட பெருசா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா சைன் பண்ற ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து சூஸ் பண்ண கதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல். அண்ட் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸில் இந்த படமும் கண்டிப்பாக சேரும் அப்படின்றது ரொம்ப நம்புறேன். கதை தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கிளம்பே வேற மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு கதை. கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் ஆண்டகனிஸ்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் ஹியூமராகவும் கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக கொண்டு போயிருக்கோம். இல்லை காப்பில் இது இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அதுதான் என்னோட பழைய படத்துலேருந்து இதில் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். கண்ணாடி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராது வர்றது. நிறைய படம் பார்த்துருக்கீங்க, அதை வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அப்பும் பார்த்துருக்கீங்க, டவுனும் பார்த்துருக்கீங்க. இதில் யாரை வந்து நீங்கள் வந்து பிளைம் பண்ணுவீங்க? டேரக்டரா இது வந்து இல்லை என்னோட தப்பு இதில் இருக்குது, டேரக்டரோட தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இதில் வந்து என்னன்னா புதுசாக பண்ணுறீங்க, புது டேரக்டர்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கதை சொல்லுவாங்க. அது இது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை தப்புன்னா யாரையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு லெசன் தான். ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் தான் இருக்குது தவிர்த்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக போகிறது. அவங்க சாந்தனி இல்லை அவங்க தான் பேர், இவங்க வந்து இன்னொரு கேரக்டர். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் ஜாலியாக இருக்குது, 2 பேர் கூட ஒர்க் பண்ணுறது இல்லை அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃப்ரீயாக தமிழ் பேசி படிக்கிறாங்களா. ஆமாம் இல்லை அவர் ஸ்பாட்டில் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு நல்லா ஜாலியாக போவார். யாரையும் எப்பவும் திட்ட மாட்டார். என்ன வேணுமோ அதை வாங்கிப்போம். இந்த படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை கதை கேட்டிருப்பீங்க? ஏன்னா நீங்க கதையை செலக்ட் பண்றதுல பிரமாதமா நடிகன்னு சொல்றாங்க, அதனால கேட்குறேன். இல்லை அது நிறைய கதை கேட்டிருக்கேன். ஒரு 20 கதை இருக்குமா? இல்லை அது கரெக்டாக நம்பர்ஸ் தெரியல. பட் இந்த கதை கேட்கும் போது இது நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அதனால பெருசாக சேலரி கீழலாம் எதுவும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்கல. இதை பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தான். இல்லை அது டேரக்டர் தான் சொல்லணும். அது கதையை நான் ரிவீல் பண்ண முடியாது. எல்லாமே கேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் என்ன சொல்ல போறீங்க? 2 ஹீரோயின் பயரா வேற இருப்பாங்க, கொஞ்சம் பெருசாகவும் இருப்பாங்க. இல்லை நீங்கள் கண்டென்ட் கேட்டிங்கன்னா சொல்லலாம். நீங்களும் எல்லா கண்டென்ட்டும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் எதை சொல்கிறது? இல்லை ஏன்னா இன்னைக்கு போலீஸ் கதைனாலே இதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன புதுசாக சொல்லுவீங்க? இதில் தான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வெற்றி பிரதர் பண்ண ஸ்கிரிப்ட்ஸில் அது டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா இதில் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராது. என்கவுண்டர் யாரை பண்ணுவாங்க? அதுதான் கதை. அதை யாரை பண்றாரு, ஏன் பண்றாருன்னு கதை.
அவருக்கு சொல்ல மாட்டாங்க just எப்படி? ஏற்கனவே எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு பையன் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. ஆமா. நம்ம வெற்றி வச்சு தெரிஞ்சு பண்ண காரணம் என்ன? உங்க பையனும் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் இந்த படத்துல இருப்பாரு. இல்ல இப்ப எனக்கு இவ்வளவு ஒரு பையன் இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல எனக்கு புரியல. சொல்லுங்க, உங்க பையன் நடிப்பாரா இதுல? இல்ல இதுல நடிக்கல. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கத்துக்கிட்டோம். நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் வந்துட்டு இருக்காரு, அதுக்கு டைம் இருக்கு. சொல்லுங்க சார். ஒரு இது பேசுறது சண்டை போட்டு டைரக்டர்ஸ் சண்டை நடந்துட்டு சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து வரணும், வெளியே வந்து வரீங்க. வரதுக்கு முன்னாடி பல சண்டைகள் லைக் அந்த மாதிரிலாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இது எல்லா சண்டைகளுமே சின்ன படங்கள் ஃபேவரா அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படங்கள்ன்றது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும். சின்ன படங்கள் கண்டென்ட் இருந்தால் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்கள் இருக்கும். 300 கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ 3 கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ இல்லை, அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம். இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட். சின்ன படங்கள் வந்தால் நல்ல படங்கள் வரும். ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே இருந்தால் நிறைய கதைகள் இருக்குது வரத்துக்கு. ஆனால் அது மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது மலையாள படம் அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்று போகிறாங்க. தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும். அது மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆனது தான் நல்ல விஷயமா இருக்கும். வந்து 8 வருஷம் ஆச்சு, இது அதுக்காகவே இன்ஸ்பெக்டர்லாம் நடிக்கிறீங்களா மறுபடியும்? இல்லை, அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான். நானே ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது தான் பார்த்தேன். கரெக்டாக 8 வருஷம் ஆயிருந்தது. பட் அதே கெட்டப்பு அதே யூனிஃபார்ம்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது.